தீக்குச்சி இப்போ தான் பற்றிருக்கு, இன்னும் காடு இருக்குது. இன்றைக்கி தான் வந்து ஒவ்வொன்றா இப்போ வெளியில் வரும் பாருங்கள். அப்படிலாம் விட மாட்டாங்க. அதாவது ஒரு தடவை எப்போ பண்ணியாச்சோ இனிமே நம்மளால் விட மாட்டேன். உனக்கு இவ்வளோ இடம் கொடுத்து, அதுவும் இப்போ டூரிஸ்ட் அவங்க தொட்ட வேண்டிய தான் இங்கே நம்ம பயங்கரதாச்சு. சாதுவாகவே இருக்காண்டா ஒருத்தன், அவனுக்கு என்ன வேணா சீண்டி பார்க்கல அப்படின்னா அவன் திருப்பி எழுந்தான் அப்படின்னா எங்கே ஓடுவானே தெரியாது. எழுத்தான் மிரண்டா காடுக்குள்ளாது வந்து ஆப்ரேஷன் சிந்துருக்கிறது ஜஸ்ட் லைட்டிங் எ மேட்ச். இது பேர் வச்சதே அவர் தான் ஆக்சுவலாக. அவர் மொழியே வச்சுருக்காரு ஆக்சுவலாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு. நீ நடக்கக்கூடிய பயங்கரவாதங்களுக்கு எல்லாமே இந்தியா தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்னன்னாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. எதை வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவேன். டே நீ பண்ணி பாருப்பா, சரி உனக்கு அப்புறம் தைரியம் வந்தால் நீ பண்ணிப்பாரு. அதுக்கும் மேலே அவன் பண்ணானா அவன் பாவன் தலையெழுத்து, பிரம்மா தான் காப்பாற்றுவான். ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் என்றைக்கும் முடிச்சிருக்கணும். இது எப்படியோ தள்ளி விட்டுருக்கணும். இந்த விட்டது தான் இதுக்கு பே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மொத்தமாக முடிச்சு விட்டுமால, மொத்தமாக முடிச்சு விட்டுருக்காங்க. இதெல்லாம் விடக்கூடாது சும்மா. ஆக்சுவலாக இப்போ கொடுத்தது வந்து ஒரு சான்ஸு. உன்ட்ட துப்பாக்கி இருக்குன்னா இந்த பக்கம் எங்களுக்கு துப்பாக்கி இருக்குல்ல, எங்கள் ஆளுங்க அடிச்சுப்பாரு, அப்போ தெரியும் இல்லை. ஒன்றும் இல்லாமல் ஒரு நிராயுத பாணி அப்படிப்பாங்களே, அவங்களுக்கு போய் அடிச்சுக்கப்போ எவ்வளோ குழையாக இருக்கலாம் டெரரிஸ்ட். ஓகே, ரஃபேல் இறக்கினாங்க. ரஃபேல் ரொம்ப அட்வான்ஸ்டு துல்லியம் அடிக்கும். MiG-21 MiG-23 கேட்க வேண்டாம். அது வச்சா வந்து க்ளீனாக வந்து அடிக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அதை இதில் சொல்லுவாங்க வந்து ஒரு இன்ச்சு கூட தப்பாதுமா. ஒரு இன்ச்சுனா இப்படி தான், அது கூட தப்பாது, இங்கே தான் விடுமா அப்படின்னு. ரஃபேல் கேட்கவே வேண்டாம். அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் போனது, அவன் வந்து மசூரா வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அது வரும், இனிமேல் தான் வரும் ஒரு விஷயம். அவங்க நிறைய பேர் போனாங்களே அதில். பட் அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் இல்லை. இது ஜெய்ஷே முகமது, லஷ்கர் தொய்பா இல்லையா, மூணு பேர் 3 அவுட்ஃபிட் வந்து இன்வால்வ். ஸோ நேச்சுரலி ஒவ்வொரு யாரையும் விட மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி நியூஸ் வேறு விட்டுருக்காரு போட்டி, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் we are with India அப்படின்றார். ட்ரம்ப்பே வந்து எது நடக்கட்டும் சீக்கிரமாக வந்து ஏதாவது பண்ணி இப்போ சாந்தமாக முடிச்சு விடுங்கண்ணா. அவன் சொன்ன அர்த்தத்துக்கு என்னங்கிறது அப்படின்னு தெரியாது. சாந்தமாக முடிச்சு விடுங்கன்னா எப்படி சாந்தமாக அப்படின்னு அவ்வளோ முடிக்கிற மாதிரி முடிச்சிடு, எப்படியே முடிச்சு விட்டுரு. நான் தான் சிரிப்பு வருது பாகிஸ்தான். பாவம், இப்போ ஒரு சான்ஸ் இருக்குடா, திருந்துங்க. அவன் திருந்த வாய்ப்பு இல்லை, இன்னும் அடி வாங்கணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் விமானப்படை வீரர் டாக்டர் கிரிதர் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற பற்றி தான் ஒட்டுமொத்த உலகமும் பேசிக்கிட்டு இருக்கு. அடிச்சா அடிப்பதாயா அடிக்கணும் இந்தியா மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டை காமிச்சிருக்கு இந்தியா. இந்த தாக்குதலுக்கு பிறகு என்ன நடக்கும், குறிப்பாக பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன மாதிரியான ஒரு தாக்குதலை எதுவும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? அதாவது அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு ஒரு பழமொழி. கண்டிப்பாக சாதுவாகவே இருக்காண்டா ஒருத்தன், அவனுக்கு என்ன வேணா சீண்டி பார்க்கல அப்படின்னா அவன் திருப்பி எழுந்தான் அப்படின்னா எங்கே ஓடுவானே தெரியாது. எழுத்தான் மிரண்டா காடு கொள்ளாது. இங்கே அதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் கேள்வி இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு. இப்போ தானே தீக்குச்சியை பற்ற வச்சுருக்கேன் ஏர்போர்ட்ஸு, ஐ மீன் மிலிட்ரி. இன்னும் காடு பாக்கி இருக்கு. காடுன்றது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் சொல்றீங்க. இப்போ தான் தீக்குச்சி. இன்னைக்கு நடந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கிறது ஜஸ்ட் லைட்டிங் எ மேட்ச். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து அந்த கேட்ட கேள்வியில் வந்து பாகிஸ்தான் ஏதாவது அது ரெட்டாலியேஷன், பாகிஸ்தான் ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க மேப்பில் இருக்காது. சிம்பிள். அவங்க பண்ண மாட்டாங்க, அது பண்ணுவோம். இல்லை, அவங்க சொன்ன வார்த்தை ஒரு அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நீ நடக்கக்கூடிய பயங்கரவாதங்களுக்கு எல்லாமே இந்தியா தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்னன்னாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. எதை வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிடுவேன். டே நீ பண்ணிப்பாருப்பா, சரி உனக்கு அப்புறம் தைரியம் வந்தால் நீ பண்ணிப்பாரு. இப்போ இன்றைக்கி நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர், இன்றைக்கி பாருங்களேன், ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து 25 மினிட்ஸ், ஜஸ்ட் ஒன்லி 25 மினிட்ஸ் தான். 130 முடிச்சிட்டான் ஃபுல்லாக. அது எத்தனை 9 இடம் ஃபுல்லாக பண்ணி. சரி, ஒரு மிலிட்ரி பர்சனல், பாகிஸ்தான் மிலிட்ரி பர்சனல், பாகிஸ்தான் வந்து அந்த கிடங்குன்னு சொல்லியா எதுவுமே பாதிக்கப்படல. எவன் அடித்தாலும் அவனுக்கு திருப்பி அடித்தான். நீ பண்ண யார், நீ வந்து என்ன அடித்த, நீ காலி. இன்றைக்கி பண்ணுறது அவ்வளோ தானே. பண்ணலாமே ஜெய்ஷே முகமது அல்-கொய்தா அவங்களுடைய இடம் ஃபுல்லாக தானே எடுத்துருக்கு, ஃபுல்லாக வந்து காலி பண்ணதில்லை. ஸோ அவள் இப்போ மிலிட்ரி தொடும்போது தான் இப்போ அவங்க சொல்லலாம், நீ மிலிட்ரி வந்து இங்கே அடிச்சிட்ட, எங்கள் மிலிட்ரியில் கை வச்சிட்ட, எங்கள் ஆட்டில் வந்து இங்கே அடிச்சிட்ட, நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்களா. அவங்க பக்கம் தொடவே இல்லையா, யாருமே இன்ஜூர்டு இல்லை அவங்க. அதுக்கும் மேலே அவன் பண்ணானா அவன் பாவன் தலையெழுத்து, பிரம்மா தான் காப்பாற்றுவான். ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லலாம், பேசலாம், அதிகம் பேசலாம். அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து அவனுக்கு தெரியாது, இல்லை தெரிஞ்சும் வேணுட்டே இப்படி பண்ணுறானோ அந்த மாதிரி. ஸோ அதில் ஹி வில் நாட் டூ மோஸ்ட்லி. அந்த பாகிஸ்தான் பண்ண வாய்ப்பில்லை. ஆனால் வாய்ப்பில்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த பசங்களே அப்படி தான். இது வந்து இன்றைக்கோ ஒழிச்சுக்கிட்டு இருக்கணும்,
பட் இப்படி விட்டால் தான் சொன்னேன், சாது பண்ணிட்டால் காடு கொள்ளாது அப்படின்னு. ஸோ அது இன்னும் அப்படி இருக்காங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக இப்போ கொடுத்தது வந்து ஒரு சான்ஸு. இன்னைக்கு கொடுத்ததும் பஹல்காம் அட்டாக்கும் போது எங்கள் ஒரு ஒன்றும் இல்லை, நீ ஒரு கோழை மாதிரி ஒரு ஒரு சிவிலியன்ஸை ஒரு டூரிஸ்ட்டை போய் அடிச்சிருக்கே, உன்ட்ட துப்பாக்கி இருக்குன்னா இந்த பக்கம் எங்களுக்கு துப்பாக்கி இருக்குல்ல, எங்கள் ஆளுங்க அடிச்சுப்பாரு, அப்போ தெரியும் இல்லை. ஒன்றும் இல்லாமல் ஒரு நிராயுத பாணி அப்படிப்பாங்களே, அவங்கள போய் அடிச்சுக்கப்போ எவ்வளோ கோழையாக இருக்கலாம் டெரரிஸ்ட். ஓகே, அப்பையும் நம்ம கவர்மெண்ட் பாருங்கள், நீ பண்ண தப்புக்கு நீ பதில் சொல்லணும், நீ பண்ண தப்பு நான் உன்னை தூக்கிடுவேன், அவனும் தூக்கினா தவிர மிலிட்ரியை கை வைக்கல. அது மிகப்பெரிய இது இல்லையா? ஏன்னா இப்போ ஒரு திருப்பி சான்ஸ், ஏன்னா நாளைக்கு வேர்ல்டு வந்து பேச முடியாது. கண்டிப்பாக டெரரிஸ்ட் அடித்தாங்கப்பா, இவங்க வந்து பாகிஸ்தான் மிலிட்ரி மேலே கை வச்சாங்க சொல்கிறதுக்கு நிறைய மிலிட்ரியில் கூப்ஸில் வந்து நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது, எப்படின்னா சொல்லலாம். பட் அதுக்கு இடம் கொடுக்கலையே. ஏன்னா மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது சும்மா இல்லை, அப்படி பேசிட்டுருக்கோம், அங்கே இருந்ததுனால தெரியும். அது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இது பிளான் பண்ணி ஒவ்வொரு இது பண்ணி அப்படின்னு. அதுவும் இல்லாமல் என்னோடய பிரதர் வந்து சின்ன எங்கர் பிரதர், அவன் வந்து அவனும் ஆர்மியில் வந்து அவன் ஒரு கர்னல். இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது, ஆமாம் ஆமாம், அது வந்து அவன் ஒரு he was a part of the team. அந்த நைட்டு 2 மணிக்கு ஆரம்பிச்சு 2:30 கர்னல் நந்தகுமார் அப்படின்னு. ஸோ அது நடக்காத எல்லாமே நைட்டில் தான் நடக்கும் பொதுவாக. ஸோ அது மாதிரி அவங்க பண்ண வாய்ப்பு இல்லை, பண்ணாங்கன்னா பாவம் அவங்க தலையெழுத்தோட முடிஞ்சு போச்சு. ஓகே சார், எனக்கு இன்னொரு ஒரு பதில் வேண்டும். இதில் குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர், ஓகே, இந்த ஒத்த வார்த்தை உலகம் முழுக்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆபரேஷன் பண்ணியிருக்கேன், இந்த சிந்துன்ற வார்த்தையை ஒட்டுமொத்த உலகத்துக்கு காட்டினதுடைய வெளிப்பாடு பெண்கள் 26 பேருடைய கணவர். சிந்தூர் அப்படின்னா ஆக்சுவலாக ஹிந்தியில் வந்து அது சிந்தூரக்காக அப்படின்னா, சிந்தூர்னா அந்த குங்குமம் வைக்கல. ஆமாம், பெண்கள் வைக்கிற குங்குமம், அது பேர் சிந்தூர். இவங்க என்ன பண்ணா, இவங்க வந்து இந்த மென்னை மாத்திரம் தான் அவங்க அடித்தாங்க, விமன்லாம் விட்டாங்க, அவங்கள மாத்திரம் தான் கொண்டாங்க. நீ என்னது யார் அப்படின்னு கேட்டு தான் கொண்டாங்க. அப்போ அந்த அவங்களோட சிந்தூர் போச்சுல, விதவையானாங்க இல்லையா, அவங்க போன சிந்தூருக்கு பதில் சொல்கிறது தான் ஆப்ரேஷன் சிந்தூர். ஏன் அந்த குங்குமத்தை அடிச்சுட்டா உனக்கு குங்குமத்தாலே பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவ்வளோதான். அதுவும் இது ஃபஸ்ட் டைம் ஒன்று பார்க்கணும். அவர் நம்ம டிஃபென்ஸ் ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், மோடிஜி ஆகட்டும், விமனை வச்சு இது பண்ணுறாங்க. அதாவது இந்த பக்கத்தில் வந்து ஆர்மியில் வந்து ஒரு கர்னல் வந்து ஒரு லேடி, இந்த பக்கம் ஒரு விங் கமாண்டர் வந்து ஒரு ரஃபேலுக்கு. ஆமாம். ஸோ அதை வச்சே பதில் சொல்லுவாங்க. சிந்தூர் அந்த விமனுக்கு பதில் சொல்லுறாங்க. வாடா நீ எங்கள் விமன் போனதுக்கு எங்கள் விமன் பதில் சொல்லுவான். அவ்வளோதான், ரொம்ப அருமையான டாக்டிக். ஸோ அதான் அந்த சிந்தூர், ஆப்ரேஷன் சிந்தூர். இது பேர் வச்சதே அவர் தான் ஆக்சுவலாக, அவர் மோடிஜியே வச்சுருக்காரு ஆக்சுவலாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு. ஏன்னா அது மிகப்பெரிய வார்த்தை இல்லை, குங்குமத்தை அழிக்கணுங்கிறது, அந்த குங்குமத்தாலே பதில் சொல்லியாச்சு. சிம்பிள். சாதாரண ஒரு குடிமகனாக இருக்க எனக்கே மெயின்ஸில் இருக்கும்போது அந்த ஒரு விமானப்படை பிரிவில் இருந்துட்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மெயின்ஸில் இருக்குது இதை பார்க்கும்போது? அடேங்கப்பா. அதாவது கார்கில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். கார்கில் இருந்தபோது நான் வந்து வாஸ் டெல்லியிலேருந்து we were moved. இப்போ எப்போவுமே இப்போ இன்னைக்கு இந்த இது அடிச்சேன் இப்போ 22 இந்த பஹல்காம் அட்டாக் ஆன உடனேவே மூமெண்ட்னு ஒன்று இருக்குது, ஆகுமெண்டேஷன், தட்ஸ் கால்டு. இந்த ஆகுமெண்டேஷன் உடனே வந்து எல்லா இடத்துலேருந்து ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி வந்து அவங்க இது போடுவாங்க, ஆர்மி வந்து தே வில் மூவ், ஏர்ஃபோர்ஸ் வில் மூவ் அப்படின்னு. ஸோ இந்த ஆகுமெண்டேஷன் உடனே அங்கே இப்போ நம்ம ஆளுங்களே என்றைக்கு போயாச்சு. அடித்ததுலாம் வந்து ஒரு வாரம் 10 நாள் மேலே எல்லாம் பார்டர்லாம் கவர்டு, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, இந்த பக்கம் சி கவர்டு. ஸோ அந்த ஆகுமெண்டேஷன், அந்த மூமெண்ட்டு. ஸோ இப்போ கார்கில் போகுதுன்னா இப்போ நான் டெல்லியில் இருந்தேன், டெல்லிலாம் தூக்கி திருப்பி பட்டான் போட்டோம். இப்போ கார்கில் போக மாட்டேன், நான் மெடிக்கல் ஃபீல்டு. ஸோ அங்கே அடிபட்டு வர்றவங்க எல்லாமே வந்து இது ஹாஸ்பிட்டல், பட்டான்கோட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. ஸோ அங்கே போனது ஓகே. கார்கில்லேருந்து நான் வந்து கேம் டு 99 வந்து சென்னை வந்தேன். சென்னை வந்து தாம்பரத்தில் ஜாயின் பண்ணி அந்த ஒரு 2 வருஷத்தில் 2001 பாகிஸ்தான் வந்து பார்லிமெண்ட் அட்டாக், அதுவும் இல்லை அவங்க தான் பார்லிமெண்ட் அட்டாக் போது நான் திருப்பி இங்கேருந்து ஐ வாஸ் மூவ் டு, அது பேர் அகைன் மூவ் டு அந்த குஜராத் பார்டர். அங்கே ஒரு 2.5 months அது ஃபீல்டுலேயே இருக்கணும் அப்படின்னு. சரி, இதெல்லாம் என்றைக்கோ முடிச்சிருக்கணும் ஆக்சுவலாக, இது எப்பயோ தள்ளி விட்டுருக்கணும். இந்த விட்டது தான் எனக்கு பே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அப்போயே வந்து நிறையா பண்ணுறதுக்க வேண்டியது, அது ஒரு கண்டிஷன் தான் இது இப்போ. ஸோ அதுக்கு அப்போ நேர்லேயே பார்த்த அப்படின்னா எவ்வளோ இருக்கும் இல்லையா, எக்கச்சக்கமாக பயங்கரமாக இருக்கும் அந்த கோபங்கள். இதெல்லாம் இதுலேயே போய் முடிக்கண்டாப்பா, முடிச்சு விட்டுரு, மொத்தமாக முடிச்சு விட்டுமால, மொத்தமாக முடிச்சு விட்டுருக்காங்க, இதெல்லாம் விடக்கூடாது சும்மா. சார், அந்த தாக்குதலானது 25 நிமிடம் தான் அப்படின்னு அந்த 2 பெண்மணிகளும் சொல்லும்போது சபாஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த 25 நிமிடங்கள் இந்த போர் விமானங்கள், குறிப்பாக ரஃபேல், அதனுடைய வேகம், அதனுடைய தாக்குதல் துல்லியமாக, இதெல்லாம் எப்படி ரஃபேல் கிட்ட இருக்கு நீங்க பார்த்த வரைக்கும்? ரஃபேல் வந்து பெஸ்ட்டு வந்து ஒரு ஃபைட்டர் பிளேன் அப்படின்னா ரஃபேல் வந்து கேட்கவே வேண்டாம். அது எல்லாமே கால்குலேட்டர் தானே. இங்கேருந்து இப்போ இவங்க ஆப்ரேட் பண்ணி பாருங்கள், இங்கே அந்த பக்கமே போல, இங்கேருந்து இந்த இடத்துக்கு அவ்வளோதான் இந்த நேரத்துக்கு இங்கேருந்து எப்படி இருக்கணும், அங்கே போகும்போது பாம் ட்ராப். ஸோ இவ்வளோ தான் இவங்க பண்ணுது. அப்போ அது துல்லியமானது, அதாவது அது ரொம்ப துல்லியம். ரஃபேல் வந்து ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் ஏர்க்ராஃப்ட்.
அது வந்து ஃபைட்டர் ஜெட் தான் சொல்லணும். ஸோ அது அருமையானது, இவ்வளோ கரெக்டாக ப்ளே பண்ணி க்ளீனாக வந்து அந்த கேரி அவுட்ல அந்த மிஷன் பாசிபிள் அப்படின்னு அதை வந்து மிஷன் பண்ணி வச்சது. ஏன்னா ஃபைட்டருக்கு அந்த இது ரஃபேலுக்கு அந்த இது உண்டு, ரொம்ப ரொம்ப துல்லியமாக அடிக்கும். அது மாதிரி தான் பண்ணாங்க அவங்க. இல்லை குறிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பேச போல ப்ரமோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை அது ஒரு பக்கம். பட் இப்போ இங்கே ஏர்ஃபோர்ஸ்னு பார்க்கும்போது, இப்போ ஏர்ஃபோர்ஸ் வந்து ஃபைட்டர்ஸ் வந்து ரஃபேல் இல்லை மெயினாக. முன்னாடிலாம் முன்னாடி இப்போ நாங்கள்லாம் வந்து இருந்த போதெல்லாம் மிக் இருந்தது, எம்ஐஜி நீங்கள் கேள்விப்படுங்க, MiG-21 MiG-23 அப்படின்னு. இந்த AN-12 AN-32லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் போகும். MiG-21 MiG-23லாம் அப்போ ரஃபேல் ஈக்குவல். அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ்ட் அவுட், நாள் ஆயிடுச்சுல டைம். ஆமாம், ரஃபேல் இறக்கினாங்க. ரஃபேல் ரொம்ப அட்வான்ஸ்டு, ரொம்ப அட்வான்ஸ்டு, துல்லியம் அடிக்கும். MiG-21 MiG-23 கேட்க வேண்டாம், அது வச்சா வந்து க்ளீனாக வந்து இது அடிக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அதை இதில் சொல்லுவாங்க வந்து ஒரு இன்ச்சு கூட தப்பாதுமாங்க. ஒரு இன்ச்சுனா இவ்வளோ தான், அது கூட தப்பாது, இங்கே தான் விடுமா அப்படின்னு. ரஃபேல் கேட்கவே வேண்டாம். ரஃபேலுக்கு அவ்வளோ பவர், ரொம்ப அழகாக கேரிட் அவுட் ஏர்ஃபோர்ஸ். நான் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ பெருமையாக இருக்கும். இதெல்லாம் நினச்சிருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாக. நீ அடிச்சோன்னு ரைட், நம்ம ஆளுங்க பண்ணிருக்காங்க இன்னொருத்தர் ஃபைன் அப்படின்னு. ஓகே சார், இன்னொன்று குறிப்பாக அந்த ஜெய்ஷ் முகமது இயக்கத்தின் தலைவர் மசூத் அஷார், ஜெய்ஷ் அவருடைய குடும்பத்தினர் 10 பேர் 14 பேர் இறந்ததா தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவர் எந்த மாதிரியான ஒரு இதுக்கும் ஆகலை, இவர் உயிரோட தான் இருக்கிற மாதிரி தகவலும் வருது. கரெக்ட். அவர் இப்போ இவர் ஒருத்தர் இருக்கார் அப்படியே குடும்பத்தை நீ காலி பண்ணிட்டேன்னா இவர் ஒருத்தர் மூலமாக இந்தியாவிற்கு ஏதாச்சும் அச்சுறுத்தல்கள்? வாய்ப்பே கிடையாது. இப்போ அதான் சொன்னேன், நான் ஆரம்பத்திலே ஃபஸ்ட் சொன்னேன், தீக்குச்சி இப்போ தான் பத்திருக்கு, இன்னும் காடு இருக்குது, இன்றைக்கி தான் வந்து ஒவ்வொன்றா இப்போ வெளியில் வரும் பாருங்கள் எல்லாமே. அப்படிலாம் விட மாட்டாங்க. அதாவது ஒரு தடவை எப்போ பண்ணியாச்சோ இன்னுமே நம்மளால் விட மாட்டாங்க. உனக்கு இவ்வளோ இடம் கொடுத்து, அதுவும் இப்போ டூரிஸ்ட் அவங்க தொட்ட வேண்டி தான் இங்கே நம்ம பயங்கரதாச்சு. அதான் சொன்னேன் அப்பயும் பாருங்கள், நம்மளோட ஜெனரசிட்டி, அந்த ஒரு ஜெனரஸ் இது. சரி விடு, அவன் கிடக்கான், அவன் நம்மள்ட்ட ரொம்ப பார்த்துப்போம். வார்கிறது இருக்குன்னா வந்து 6 லெவலில் தான் அவனுக்கு மேப் இருக்காது அப்படின்னு இவங்க பண்ணாங்க. இவங்க எந்த இடத்துல அடித்தாங்களோ அங்கேயே தூக்குன்னு அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் போனது. அவன் வந்து மசூரா வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அது வரும், இனிமேல் தான் வரும் ஒரு விஷயம். அவங்க நிறைய பேர் போனாங்களே அதில், பட் அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர். கண்டிப்பாக இல்லை, இது ஜெய்ஷே முகமது, லஷ்கர் தொய்பா இல்லையா, மூணு பேர் 3 அவுட்ஃபிட் வந்து இன்வால்வ். ஸோ நேச்சுரலி ஒவ்வொரு யாரையும் விட மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. ஓகே சார். இல்லை, அன்று தொட்டு இன்று வரை நமக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்க ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் பாகிஸ்தான் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கு நம்மளோட பாகிஸ்தானோட போர் வரும்போது அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை மற்ற நாடுகள் நமக்கு எதிராக நிற்கும்போது நமக்கு நட்பு நாடாக இருந்தது ரஷ்யா மட்டும்தான். அன்று தொட்டு இன்று வரை நட்பு நாடாக இருந்துட்டு ரொம்ப நமக்கு ஒரு அச்சுறுத்தல் வருதுன்னா ரஷ்யா எந்த அளவு கை கொடுத்து வரும். குறிப்பாக புட்டின் என்னுடைய நண்பர் மோடி அப்படின்னு எல்லா இடத்துலையும் அவர் தெரியப்படுத்துவார். அந்த நட்பு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி சொல்லிச்சே, அவர் புட்டின் வந்து இது இடத்தோடனே சொல்லிட்டாரு, என்ன நடந்தாலும் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து நான் இருப்பேன் அப்படின்னு. இதை விட என்ன அப்படின்னா, நமக்கு ஆக்சுவலாக நீங்கள் அழகாக சொன்னீங்க, ரஷ்யா வந்து ரைட் ஃப்ரம் பிகினிங் வந்து இந்தியாவுக்கு எங்கே நான் AN-32 நான் சொன்னேன், இந்த சப்ளை பண்ணதுலாம் அங்கேருந்து தான். ஆமாம், எல்லாம் ரஃபேல் அங்கே தான். ஆமாம், அது AN-32 அந்த காலத்தில் அதுவும் அங்கேருந்து தான். எல்லாமே வந்து ரஷ்யன் சப்ளை, நமக்கு ரஷ்யன் ரொம்ப சப்போர்ட் எல்லாமே. அப்போ அமெரிக்கா வந்து எகென்ஸ்ட். இன்னைக்கு புட்டினால எப்பவுமே சொல்லிட்டார், அது இன்னைக்கு நியூஸ் வேறு விட்டுருக்காரு புட்டின், என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் we are with India அப்படின்றார். ட்ரம்ப்பே வந்து எது நடந்தாலும் இருக்கட்டும் சீக்கிரமாக வந்து ஏதாவது பண்ணி இப்போ சாந்தமாக முடிச்சு விடுங்கண்ணா. அவன் சொன்ன அர்த்தத்துக்கு என்னங்கிறது அப்படின்னு தெரியாது. சாந்தமாக முடிச்சு விடுங்கன்னா எப்படி சாந்தமாக அப்படின்னு அவ்வளோ முடிக்கிற மாதிரி முடிச்சிரு, எப்படியே முடிச்சு விட்டுரு. அவர் ஸ்பீச்சை கொடுத்துறாரு இன்னைக்கு ட்ரம்ப்போட மீட்டிங்கில். முதல்ல சொல்கிறது நல்லபடியாக முடிச்சு விடுங்க அப்படின்னா, நல்லபடியாக முடிச்சு விடுனா டே பார்த்துப்போம், அதோட தான். அது நம்ம ஆளுங்க பார்த்துப்பாங்க, மோடிஜியும் நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பார்த்துக்கும். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பயங்கர பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல் இந்தியாவோட. தெரியல மக்களுக்கு, அது இறையனா தெரியும் ரொம்ப நல்லா. இது ஒரு பக்கம் நம்ம அந்த அந்த ஏர்ஃபோர்ஸ்லேருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தா ஆர்மியில் இன்ஃபேக்ட்ரி ஆகட்டும், ஆர்ட்லரி ஆகட்டும், பக்கத்தில் நம்ம முடியாது. ரொம்ப ஏர்ஃபோர்ஸ் கேட்கவே வேண்டாம். ஏர் பவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில இடத்துக்கு இவங்க போக முடியாது, ஏர் தான் வந்து இது பண்ண முடியல. அதனால் ஏர்ஃபோர்ஸ் ஆல்வேஸ் வெரி இல்லை சார். அது ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக பார்க்கப்பட்டாலும் இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கோம், சண்டை நடக்கிறது, பார்டர் நடக்குதுன்னு என்ன பாட்டில் பெரிய அச்சம் நமக்கு இல்லாமல் இருந்தாலும் இங்கே தமிழ்நாடும் எந்த ஒரு வகையில் பாதிக்கப்படுமோ, ஒரு வேளை போர் சூழல் மூண்டால் பாகிஸ்தான் நம்மக்கிட்ட எதுவும் ஆபத்து இருக்கா தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக? இதை நான் முன்னாடியே சொன்னிருந்தேன். நீங்கள் நார்த்து போனீங்கன்னா, அதாவது நார்த்தில் என்ன இந்த நாக்பூர் அப்படி தாண்டிங்கன்னா, நாக்பூர் தான் இந்த பக்கம் அஸ்ஸாம், இங்கே குஜராத், இந்த பக்கம் இந்த ஜசல்மேர் அப்படிலாம் போகவே வேண்டாம். நாக்பூர் தாண்டினாலே இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மேலே அவ்வளோ ஒரு பக்தி. அவங்களுக்கு பேர் பக்தி தான் சொல்லணும். நான்லாம் வந்து கான்பூர், டெல்லி, அஸ்ஸாம்லலாம் டிக்கெட்டே எடுத்து கிடையாது. ஐ மீன் பஸ்ஸில் ஏறினா டிக்கெட்டுமோ பக்கத்துக்கு பண்ணி சொல்லுவான், டிபி அப்படின்வான். இன்னும் டிஃபென்ஸ் பர்சனல் அப்படின்னு பேர். டிபினா டிஃபென்ஸ் பர்சனல் அப்படின்னு டிக்கெட் ஆஃப் பண்ணுவான். டிக்கெட் வாங்க மாட்டாங்க, அவங்களே வாங்க மாட்டாங்க. பயங்கர மதிப்பு. இதுக்கு கீழே மக்களுக்கு தெரியல, இது ஒன்றுமே தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் அடிபடுறது நார்த்து தான் பொதுவாக. அவங்க நிறையா பார்த்துருக்காங்க. இங்கே இன்னும் ரொம்ப பின்னாடி தானே. இங்கே உட்காந்து ஜாலியாக விட்டுருக்காங்க, அழகாக ஏசி ரூம் போட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியல
நாட்டுக்கு தான் நிறையா தெரியும் இந்த அவனுக்கு வந்த இது. அதனால் வந்து இப்போ தான் மக்களுக்கு இப்போ தான், அதுவும் கார்கிலுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் நிறைய வந்து விழிப்புணர்வு, அப்பா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து எவ்வளோ முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த இதில் இப்போ இன்னும் இன்றைக்கி நிறையா இன்னும் தெரிஞ்சிருக்கும். ஆப்ரேஷன் சிந்தூர் போது எக்கச்சக்கமாக தெரிஞ்சிருக்கும். மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வந்து இல்லையா, முன்னாடியே அவ்வளோ கிடையாது. மேபி இப்போ ரொம்ப விழிப்புணர்வு வந்துச்சு. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏன் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இந்த நாக்பூர் மேலே போயாச்சுன்னா அங்கே அடிப்படை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அவங்க தான். ஆனால் தான் வந்து இது வாங்க மாட்டாங்க. சில சமயத்தில் பர்ஸு மறந்துட்டோன்னா டீக்கே சார் கல் நான் அப்படின்னுவாங்க. சரி நாளைக்கு போங்க பரவாயில்ல போய்ட்டு வாங்க, அந்தளவுக்குலாம். இங்கே வந்து அப்புறம் அப்படின்மா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது மதிப்புங்கிறது ரொம்ப அதிகம். அங்கே இவங்க படும்போது இவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பக்கம் வாய்ப்பு இல்லை. சரிப்பா, நீங்கள் ஒரு மருத்துவர், அந்த இடத்துல நீங்கள் கார்கிலுமே சொன்னீங்க, இந்த பார்லிமெண்ட் அட்டாக் எல்லாமே சொன்னீங்க. நம்ம போர்னு ஈஸியாக சொல்லி விட்றோம், சண்டை எல்லாமே நடக்கும் ஈஸி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வலிகள் அந்த வீரர்கள் அனுபவிக்கும் நீங்கள் பக்கத்துலேருந்து பார்ப்பீங்க. அந்த வலியோட துடிக்கும் போது நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஃபீல் ஆகும் உங்களுக்கு? குறிப்பாக அந்த அடிபட்டு ஒரு வீரர்கள் எண்ணம் என்னவா இருக்காரு? மிக அருமையான கொஸ்டின். இதில் கார்கிலில் பட்டான்கோட் பார்த்தது, இங்கே தாம்பரம் வந்துட்டு இங்கேருந்து குஜராத் பார்டர் போனது, பார்லிமெண்ட் அட்டாக் போது. இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது, அஸ்ஸாமில் இருந்தேன். அஸ்ஸாமில் யூஎல்எஃப் இல்லையா, யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம், உல்ஃபா. அங்கே வந்து அப்போ 87, 88 ரொம்ப பயங்கரம். 88, 89, 90 பயங்கரமாக இருந்தாங்க. அப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தது, ஏர்ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டல். அடிபடுறவன் பிடிபடுறவன் எல்லாம் வந்து காலில் அடி கையில் அடி எல்லாம் பண்ணுறவங்களாம் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போடுவாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, ஒரு மனிதாபிமான அழகான கேள்வி. சரி ஃபஸ்ட்டு ஓகேப்பா, ஆஃப்டர் ஆல் டிஃபென்ஸு எல்லாம். பட் இங்கே உள்ள வந்து மருத்துவம் அப்படின்னு உள்ள வரும்போது என்னடா பாவண்டா அப்படி தான் தோணும். ஏன்னா அதில் ஏன் சொல்லினா, இந்த உல்ஃபா வந்து ஒருத்தன் தப்பிச்சிட்டான். இந்த இன்சிடென்ட் ரொம்ப ரொம்ப ஒருத்தன் அது விரட்டுறாங்க. உல்ஃபா வந்து ரொம்ப அதான் அது ஒரு டெரரிஸ்ட் குரூப். அப்படி ரொம்ப உல்ஃபா நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு. எல்லோரும் நிறைய பேர் பிடிச்சி அங்கேயே கேம்ப் வச்சுருப்பாங்க. ஜோரட், அந்த இடம் வந்து ஜோரட்டும் இது ஐ மீன் அப்பர் அஸ்ஸாம் இந்த குவாஹாட்டி நடுவில் அங்கேயே கொண்டு வச்சு அப்புறம் அவங்கள இது பண்ணி அவன்கிட்ட வரவழைச்சி யார் யார் எங்கே இருக்கா அப்படின்னு. அதில் ஒருத்தன் தப்பிச்சிட்டான். தப்பிச்சு நம்மட்டான் கீழே வந்து ஆறு ஓடிட்டுருக்கு, அதில் குதிச்சிட்டான். நம்ம ஸ்னைப்பர்ஸ் இருப்பாங்களே ஆர்மியில், ஸ்னைப்பர்ஸ் இந்த கன் வச்சு அந்த ஸ்னைப்பர்ஸ் தான் தெரியும் நீட்டாக வந்து. ஆமாம், அந்த ஆறு வந்து அவங்க அழகாக சுற்றி உடைச்சி வச்சுட்ருக்காங்க. இவன் இந்த உல்ஃபா குதித்தவன் ஃபுல்லாக முங்கடிச்சிலே போகிறான். எப்படி சுடுறது, எங்கே சுடுறது, அவனை எங்கேருந்து பிடிக்கிறது, அவன் தெரிஞ்சாதானே. இவங்களும் இப்படி பார்த்துருக்காங்க. போயிட்டே இருக்கிறவன் மூச்சுக்கு மேலே வரணும்ல, கொஞ்சம் மூச்சுக்கு அப்படி மேலே வரும்போது அடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு என்ன ஒரு என்ன பவர்ஃபுல் பாருங்களேன். மேலே வரும்போது அடிச்சான், இங்கேருந்து போய் இந்த கண்ணில் வந்து திரிச்சு இப்படி இங்கே வந்துச்சு. அவன் அலைவு, அவன் உயிரோடு இருந்தான். பட் கண் அங்கேயே விழுந்துச்சு கீழே. இங்கேருந்து பொத்து இங்கேருந்து போய் இங்கேருந்து குண்டு போயாச்சு. கண்ணு போனோடனே அவன் அப்படியே மயக்கமாயிட்டான். அவனை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து போடுறாங்க. பார்த்தோன்னே என்னையா அது உடனே அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, ஐயோ அது ஒரு சொல்கிறேன் போடுறாங்க. ஓகே, ஸோ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். பட் அவன் பிடிச்சாங்கல்ல, அவங்க 4 பேர் நிற்பாங்க, ஹாஸ்பிட்டலே இருப்பாங்க. அவன் ஏதாவது ரூம் அவனோட அட்மிட் பண்ண ரூமு, அவனை சுற்றி 4 பேர் நின்றுட்டே இருப்பாங்க வித்து துப்பாக்கி. அவங்களுக்கு அந்த ரொட்டேஷன் வைஸ் போயிட்டுருப்போம். ஒருத்த வந்து ரிலீவ் பண்ணுவோம், ஒரு 6 hours திருப்பி வருவாங்க. பட் ஆல்வேஸ் வந்து வித் ஆர்ம்டு செக்யூரிட்டி தான் அந்த பிடிபட்ட அந்த உல்ஃபா தீவிரவாதி அப்படி தான் இருப்போம். நாள் போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறான். கொஞ்சம் நல்லா சரி ரெக்கவர் ஆகிட்டோன்னே அவனை வந்து அந்த இன்ட்ராகேஷன் கேம்ப் இருக்கும். அது போய் அந்த கேள்வி கேட்குறது, எங்கே யார் கேட்பாங்களே, யார் இன்னொன்னோட பேஸ் யார் இருக்கா, அவனோட தலைமை யார் அப்படின்னு கேட்குறது, எல்லாரையும் பிடிச்சி வைக்கிற மாதிரி. அப்போ இவனை கூப்பிட்டு போக வராங்க. நைட்டு 12 மணி, ஐ வாஸ் ஆன் டியூட்டி. நைட்டு 12 மணிக்கு, ஏன்னா அவனை கூப்பிட்டு, அதாவது அதுக்குன்னு டைமில் இருக்குது, எல்லா நேரமும் ரீல் பண்ணி கூப்பிடுவாங்க. எப்போ நான் சரி கொஞ்சம் கேட்டே இருப்பாங்க, இன்றைக்கி எப்படி இருக்கான் பரவாயில்லையா அப்படின்னு. நாங்கள் சரின்னு சொன்னால் தான் அவனை கூப்பிட்டு போக முடியும். ஸோ அப்போ ஒரு சரி ஓகே அப்படின்னு சொன்னோடனே சரி நாங்கள் இந்த டயத்துக்கு வரோம் சொல்லி நைட்டு 11:45, 12 o'clock ஜீப் வருது. ஜீப் வந்து நிற்குது. அங்கே இருக்கிற கமாண்டர் இறங்குறது, ஆர்மி டக்கு இப்படி நடக்கிறார். இவன் பெட்டில் படுத்தோன்னே இப்படி தூக்கினார். உடனே நாங்கள் சுற்றி இருக்கோம். எனக்கு மேலே சீனியர் டாக்டர் தந்தார். அவரில் ப்ளீஸ் அப்படின்னாரு, ப்ளீஸ் பேஷண்ட்டு ரெக்கவராகல. அப்படி பார்த்து உனக்கு பேஷண்ட்டு, அவன் எனக்கு தீவிரவாதி, சரியாயிட்டும் சொல்கிறல, நான் கூட்டு போகிறேன் இனிமேல் என்பாடு நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன்ல. இந்த மனுஷனுக்கு என்னது இல்லை, ஏன் ரெக்கவர் ஆகிட்டுருக்காயா, இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை அப்படின்னா, அது உனக்கு ரெக்கவர் ஆகிட்டா நீ சொன்ன எஸ் அப்படின்னு சைன் பண்ணியாச்சு. இனிமேல் ஏன்ட்ட வந்தல்ல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாது, அவ்வளோதான். தராதான் தூக்குறாங்க அப்படி. இவனும் பாருங்க, இந்த தீவிரவாதியை தூக்கும் போது அவன் சொல்கிறான்,
படுத்து இந்த தலாணி நல்லா இருக்கு, அந்த தலாணியை கொடு. எங்கேயாவது அப்போ எப்படி இருக்கணும்? நாங்கள்லாம் சிரிக்கிறத அவ்வளோதான் தெரியல. என்ன அவனுக்கு வந்து அசாமி வந்து நிறையா இது தெரியாது, அது கலந்து பேசுவோம். பில்லோ வச்சா டேதோ அப்படின்னு. ஏன்டா பாவி, திருப்பி போகிறது ஒரு இன்ட்ராகேஷன் கேம்ப்பு, அங்கே போய் நீ மிதிக்க போகிறானுங்க. பில்லோ நல்லா இருக்கு எனக்கு கொடு, ஹாஸ்பிட்டலில் கொடுத்த செப்பலை கொடுன்னு கேட்குறான். அப்போ சார் அப்படி பார்த்தியா சொல்கிறாரு, பார்த்தியா இவர் போய் சப்போர்ட் பண்ணுறேன் போட்டு ஒரு தள்ளு ஜீவில் போடா. நாங்களாம் வாய முட்டோம், என்ன பண்ணுறது? ஆனால் அவருக்கு கமெண்ட்டை சொல்லி முடிக்கல. இவன் கேட்குறான் இப்படி தரதான் இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இந்த பில்லோவும் செப்பலையும் கொடு அப்படின்னோடனே மனுஷன் நட்டு இப்படி பார்த்து எங்களுக்கு எப்படி இருக்கும், கடவுளே இவனுக்கு போய் நம்ம தான் இவனுக்கு போய் பேசுகிறோமே. ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு மருத்துவர்களை வந்து ஐயோ கஷ்டமே அப்படின்னு பேசுறது நமக்கு தப்பாக போச்சுன்னா அப்போ அப்படின்னு இருந்தது. அவனால சொன்னார் போருமா, ஏன்னா அவருக்கு அவங்களோட வெயின் தெரியும், அவன் நாடி திருப்பி எப்படின்னு அவருக்கு தெரியும். அதான் கொத்தா அப்படி தூக்கின மனுஷன். ஓகே சாரி யூ கேன் டேக் ஓவர் அப்படின் பரவாயில்ல ஜீப்பில் போட்டால் கொண்டு போயிட்டாங்க. ஸோ கஷ்டம் இருக்கு தான் இருக்கும். பட்டு அஃப்கோர்ஸ் மெடிக்கல் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பேஷண்ட்னா காப்பாற்றுறது ஒன்று தான். அவன் எப்படி வேணா அதுக்கிட்ட குத்திரும் கல்யாணம் கணக்கான், அவன் தீவிரவாதி என்னெல்லாம் அவன் பண்ணிட்டான் அப்படின்னு. பட் இந்த டிபார்ட்மெண்ட் வரும்போது யூ ஹவ் டு சேவ் த பேஷண்ட். தட் இஸ் ஒன்லி எய்மே அதான் இருக்கும். இப்போ எல்லா டாக்டர்ஸுமே வந்து சேவ் த பேஷண்ட் அப்படி தான். பட் சில விஷயங்கள் அப்படி பார்க்க முடியாது. அது கண்டுக்கு நேராக பார்த்தோன்னே அவனே ஒன்றெல்லாம் அப்பயே அனுப்பிச்சுட்டு இருக்கா சரி அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க அந்த நபர்கள். ஓகே சார், நம்ம நாட்டு வீரர்கள் காயப்பட்டு வரும்போது அவங்களோட எண்ணம் என்னவாக இருக்குது? அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டோமே, டியூட்டியை பதிலாக விட்டுட்டோமே நாட்டுக்காக அப்படின்ற எண்ணமா இருக்கா? அவங்க நிறைய பார்த்துருக்கேன். அதே அஸ்ஸாமில் அதே ஜோரட் இருந்தபோது இந்த சிஹெச்என் கிளேசியர் இந்த ஃபுல்லாக பனியாக இருக்கும், ஃபுல்லாக ஐஸ் தான். அங்கே இருக்கும்போது அப்போ வந்து பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்னு உண்டு, பிவிடி. இந்த பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்னால் இந்த வெயின்லாம் எதாவது இந்த கால்லாம் வந்து தடிச்சு போய்டும். அந்த ஃப்ரீசிங்கில், அந்த ஃப்ரீசிங் கோல்டில் பிளட் சப்ளை இருக்காது. பிளட் சப்ளை இல்லாமல் அப்படியே நீளமாகி அப்படியே தடிச்சு போய் விரல்லாம் எடுத்து அப்படிலாம். அப்போ அதில் ஒருத்த வந்து அந்த மாதிரி பெரிஃபரல் வாஸ்குலர் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அங்கேருந்து வந்து அந்த அவ்வளோ இதில் அந்த கிளேசியர்லேருந்து ஒருத்தனை கூட்டுறாங்க. அவன் பேர் நாயக் ராஜா சிங் அப்படின்னு பேர். அவன் பேர் படுத்திருக்கான் பண்ணி 2 நாள் பண்ணி அப்படி எப்படி விரல் எடுத்து வச்சுப்பான் முடியல. அப்போ அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சொல்கிறான், ரியலி நீங்கள் கேட்ட கேள்விப்பா. அவன் சொல்கிறான், நான் நடந்து போக முடியல. எங்கடா நான் அங்கே தான் சிஹெச்என் கிளேசியர் போகணும்ல, விட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா கல்லில் தண்ணி வச்சு அட பாவி இல்லை, அதாவது பரவாயில்ல நீங்கள் போக முடியல விடு. ஆக்சுவலாக அப்படி வந்துடுவாங்க. அது ஒரு கேட்டகரி குறைச்சிடுவாங்க. மெடிக்கலுக்கு வந்து பண்ணும்போது கொஞ்சம் முடியல அப்படின்னா திருப்பி இறக்கிடுவாங்க. பட் இவனோட மென்டாலிட்டி பாருங்க. நம்ம ஆளுங்க, நான் போக முடியலன்னா எங்கே போகணும், அங்கே தான் போகணும், அங்கே தானே விட்டு வந்தேன், திருப்பி போகணுங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கான், என் கூட இருக்க ஜவான்ஸ்லாம் அங்கே இருக்கான், நான் திருப்பி போய் ஃபைட் பண்ணணும். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எக்ஸாம் இருக்கும்? கண்டுக்கு நேராக பார்த்து அப்படி வாயடிச்சு போய் நிற்கிறோம். கல்லில் தண்ணி வராத கூட அடிச்சிக்க முடியாது. இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங். அப்புறம் நல்லா காப்பாற்றி நல்லா இது பண்ணி நல்லா அவர் ரெக்கவர் ஆகி. ஆனால் 1 மந்த்துக்கு மேலே 1 மந்த்துக்கு மேலே ஆகிடும். அங்கேயே இருந்து ஃபுல்லாக பண்ணினேன். அப்புறம் ஹி வாஸ் நாட் செட் தேர். அப்புறம் ஒரு யூனிட்டுக்கு அனுப்போம் அப்படி தான். பட் அவனோட மென்டாலிட்டி என்னங்கிறது சொல்ல வரேன். ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாக்கியம் தான். அது ஒரு நேஷனுக்கு சர்வ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வந்து கடவுள் கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாய்ப்பு. அவ்வளோதான் ரியல். இந்த மாதிரியான ஒரு ரியல் ஹீரோஸ்லாம் இருக்கிற இடத்துல நான் அவங்கள தாண்டி பாரத நாட்டை தொற்ற முடியுமா? இதுக்கப்புறம் பாகிஸ்தானோட நிலைப்பாடு எடுக்க முடியுமா? அவங்க சிரிப்பு தான் வருது. ஏன்னா கண்கூடாக சிரிப்பு தான் வருது. சைனாவே ஆனப்படும், சைனாவே எப்பாடே விட்டா போகணும்னு உட்காந்துருக்கான். இல்லை உங்கள் ஃபீல்டில் யாரை கேட்டாலும் எல்லாருமே சிரிக்கிறீங்களா? என்ன காரணம்? பாகிஸ்தான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டீங்களா அந்த அளவுக்கு? ஐயோ பயங்கரமா. ஏன் சிரிப்பு வருதுன்னா, எங்களுக்கு இருக்கிற பவர் எங்களுக்கு தெரியும். ஒன்றுமே இல்லை, வச்சு வெறுங்கையில முழம் போடுற மாதிரி அப்படி. சரிடா என்கிட்ட 130 அணு ஆயுதங்கள்லாம் இருக்குன்னு 1000 இருக்கட்டும், 1000 நமக்கு ஈடாகுமா? அதெல்லாம் ஈடாகாது. ஆனால் கிரவுண்ட் மிசைல் ஒன்று இருக்குது, ஓகே அது வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் இங்கே வந்து நாங்கள் குழந்தைகள் விளையாட கொடுக்க மாதிரி டிஃபென்ஸில் எங்கே பண்ண முடியாது. அதுவும் சிரிப்பு வரும். கிறுக்கு பசங்க தெரியாமல் பேசுகிறாங்கன்னு. அவங்களுக்கு தெரிஞ்சும் பேசலாம். இல்லை இது அஃப்கோர்ஸ் இது எல்லாமே சீக்ரெட் இல்லையா? இப்போ நம்ம பேசும்போது நான் ரொம்ப டீட்டெயில் போட பாருங்க. நடந்த ஒரு இன்சிடென்ட்டு நம்ம சொல்கிறேன், என்னென்ன டீட்டெயில் எது அது அது போகலாம். ஏன்னா இப்போ பொதுவாக இது வந்து கண்டிப்பாக இது உண்மை. சேனல் 5 வந்து எல்லாம் வாட்ச் பண்ணுறது, எந்த சேனலாக இருக்கட்டும் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறது, இங்கேருந்து அப்படியே போகும். அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டீட்டெயில் பேசவே கூடாது. நம்ம கரெக்ட். அது என்றைக்குமே வராது. எப்பவுமே நான் என்ன பார்டர் தான் போனேன். எந்த பார்டர், அந்த பிளேஸ் என்ன, அங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர், அதெல்லாம் சொல்லவே இல்லையா. பார்டர் அவ்வளோதான் அது. ஸோ அப்படி தான் இருக்கணும். அது ஊறி இருக்கும். அப்படியே வந்து இருந்து சர்வ் பண்ணி நிறைய ஊறி இருக்கும். நான் தான் சிரிப்பு வருது. பாகிஸ்தான் பாவம், இப்போ ஒரு சான்ஸ் இருக்குடா,
திருந்துங்க, அவன் திருந்த வாய்ப்பு இல்லை, இன்னும் அடி வாங்கணும், திருந்திட்டா அவன் பிழைச்சான். ஆனால் இப்போ தான் ஆரம்பிச்சு. சீனா ரொம்ப ஆதரவு கரம் நீட்டிக்கிட்டே இருக்கும் பாகிஸ்தானுக்கு. அதுதான் சொல்லுவான். அதான் ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் சிம்பிள். எதிரிக்கு எதிரி நண்பன். அவனுக்கு எதிரி அவன் இப்போ ஒருத்தன் கிடச்சான்டா. ஏன்னா நமக்கு பொறாமை இல்லை, இந்தியாவோட வளர்ச்சி பார்த்து பொறாமை, நம்மளோட மிலிட்ரி பார்த்து பொறாமை, அம்புல் ஃபோர்ஸஸ் பார்த்து பொறாமை, எல்லாமே. அப்புறம் வந்து அதுவும் இல்லாமல் வந்து எக்கனாமிக்லேருந்து எப்படி போயிட்டுருக்கோம், எல்லாம் நடந்துக்கு எல்லாமே பொறாமையாக இருக்கும். சைனாவுக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்கும், ஏன்னா அவன் தான் நம்பர் 1 இருந்தான். இப்போ அமெரிக்கா சுத்தமாக அவன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான், கட் ஆஃப் பண்ணிட்டான், நீ வந்து வந்துடாத அப்படின்னு. இப்போ யார் எப்படின்னா அவனுக்கு அப்போ யாருக்கும் வரும், இந்தியா பயங்கரமாக போயிட்டுருக்குடா. சைனாவுக்கு மாத்திரம் இல்லை, இன்ஃபேக்ட் நிறையா கண்ட்ரிக்கு இந்தியா மேலே ஒரு அப்படி இருக்கும். என்னடா முன்னேறிட்டு ஒருத்தன் முன்னேறினா ஒருத்தனுக்கு பிடிக்காது இல்லை, பொதுவாகவே முன்னேறினாவே பிடிக்காது. ஸோ அப்போ இப்படி அப்படி வாட்ச் பண்ணிட்டே இருக்கான் வந்து எவடா இருக்கான்னு. அதில் சைனா கேட்கவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப காலமாக நடக்குது. ஆனால் அவங்க அடி வாங்கி அவங்க எப்படி ஓடினாங்க அந்த கதையெல்லாம் இருக்குது. திருப்பி கால் வைக்கவே வந்து இன்றைக்கி வைக்க மாட்டான் அப்படின்னு அவன் தூண்டி விடுவான். அது எதுக்கு தூண்டி விடுற மாதிரி எப்படி பண்ணுறான்னு அந்த மாதிரி தான் அது. ஏன்னா இதான் ரியல் ஃபேக்ட். எதுக்கு எதிரி நண்பன் எப்படா டைம் கிடைக்குது. ஆனால் அவனும் இந்த பக்கம் பண்ண மாட்டான். அவன் பாகிஸ்தானில் போய் சப்போர்ட் பண்ண அப்படின்னா சைனா காலி. அது அவனுக்கு தெரியும், இதோட பேச்சோடு நிறுத்திப்போம், அவனை தூண்டி விட்டு நீ பின்னாடி உட்காந்துரு அப்படின்னு. கடைசியில் பாவம் வாங்க போய் இது பண்ணுறதுக்கு பாகிஸ்தானில் தான் இருப்பான், வேறு என்ன சொல்வது. ஓகே, எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு அருமையான பதிலை தந்தீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். சேனல் பேக்கு ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் டு பி ஹியர் பிகாஸ் ஆஃப் வந்து ப்ரௌட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.